இந்திய கப்பலை தாறுமாறாக சுட்ட ஈரான். ஹார்முஸில் 20 லட்சம் பேரல் எண்ணெயுடன் தப்பிய டேங்கர். உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் உயிர்நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியில் இப்போது மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு திடீரென வெடித்துள்ள துப்பாக்கிச்சூடு அந்த பிராந்தியத்தை ஒரு போர் மண்டலமாக மாற்றியுள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் உட்பட 2 கப்பல்கள் மீது ஈரான் படைகள் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலைமை இன்னும் சீராகவில்லை. தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட சிறு சிறு தாக்கல்கள் நடந்து வருகிறது. இதனால் அங்கு மீண்டும் எப்போது வேண்டுமென்றாலும் முழு வீச்சிலான போர் வெடிக்கும் என்று ஒரு ஆபத்தான சூழலில் நிலவி வருகிறது. இதனால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வளைகுடா நாடுகளை உற்று கவனித்து வருகிறது. இதற்கிடையே அங்கு நிலைமை திடீரென கையை விட்டு போவதைப் போல மாறியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த டேங்கர் கப்பல் உட்பட 2 கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட சன்மார் ஹெரால்ட் என்ற பிரம்மாண்ட சூப்பர் டேங்கர் மீது ஈரான் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 20 லட்சம் பேரர்கள் ஈராக் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு இந்திய கொடியுடன் பயணித்த அந்த சூப்பர் டேங்கர் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றது. அப்போது அங்கு வந்த ஈரானின் புரட்சிகர படைக்கு சொந்தமான 2 படகுகள் எச்சரிக்கையை மீறி இந்திய கப்பல்களை நோக்கி சரமாரியாக சுட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்திய கப்பல் உட்பட அந்த பகுதியில் இருந்த பல வணிக கப்பல்கள் தங்களின் திசையை மாற்றி அவசரமாக திரும்பியுள்ளன. அதிர்ஷ்டவசமாக இந்திய கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட கப்பல்களுக்கு அருகே மற்றொரு இந்திய கப்பல் இருந்ததாகவும், இருப்பினும் அந்த கப்பல்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பாதிக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி வர இந்த ஹார்முஸ் முக்கிய பாதையாக உள்ள நிலையில் அங்குள்ள குழப்பம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று தான் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதாக ஈரான் அறிவித்தது. இருப்பினும் அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தம் முடியும் வரை அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடரும் என்றும் அறிவித்தார். இதற்கு நடுவே மீண்டும் ஈரான் யூட்டன் போட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தனது வாக்குறுதியை மீறிவிட்டது. எனவே ஹார்முஸ் ஜலசந்தி இனி முழுமையாக மூடப்படும். இந்த நாட்டு வணிக கப்பல்களும் அனுமதியின்றி நுழைய முடியாது என ஈரான் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளது. உலகத்தில் கச்சா எண்ணெய் தேவையில் 20% இந்த சிறிய வழித்தடம் வழியாகத்தான் செல்கிறது. இங்கே ஒரு துப்பாக்கிச்சூடு வெடித்தால் கூட உலகெங்கும் இருக்கும் பெட்ரோல் பங்கில் விலை எகிரும் என்பதுதான் யதார்த்தம்.